ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய அந்த சீடர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன டிஃபரன்ஸு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ குரு வராரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வராரு. இவர் உள்ள என்ன டவுட், என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி சொல்றாங்க, அறிவுனா ஒன்று தான், ஞானம்னா ஒன்று தானே சார், இது என்ன குருஜி, இதில் ஒரு என்ன டிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் நாளை காலையில் குளிச்சுட்டு நம்ம ப்ரேயருக்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ மறுநாள் காலையில் பசங்க எல்லாம் சிஷியர்கள் எல்லாம் ப்ரேயருக்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா குரு ஒரு ரூம்ல இருந்து வெளில வர்றார். வெளில வந்தோடனே அந்த 3 பேரை கூப்பிட்டாரு. ஏன்னா 3 பேர் தான் பேசிட்டு இருந்தாங்க மாறி மாறி. முதல்ல ஒருத்தனை உள்ள அமிச்சார். நீ உள்ள போயிட்டு அங்கே பால் இருக்கும், எடுத்து நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவன் உள்ள போறான். உள்ள போய் பார்த்தோன்னே பார்த்தா ஒரு 3 டம்ளர் இருக்கு. ஒன்று கோல்டில் இருக்கு, இன்னொன்று சில்வரில் இருக்கு, இன்னொரு டம்ளர் பிராஸ்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்க்குறான், இந்த 3ம் இருக்கு. இப்போ அந்த பையன் எதை குடிப்பான்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக கோல்டு டம்ளரில் இருக்க பாலை தான் அவன் குடித்தான். ஓகேங்களா? குடிச்சிட்டு அவன் சந்தோஷமா வெளியில் வந்துட்டான். இப்போ குருநாதர் என்ன பண்ணாரு, அடுத்தவனை அமிச்சாரு. அவன் உள்ள போனான், பார்த்தான் கோல்டு டம்ளர் இருந்திருக்கு, அது காலி ஆயிடுச்சு. இவன் குடிச்சிருக்கானே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மள உள்ள அமிச்சிருந்தா நம்ம அதை குடிச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு, சரி அட்லீஸ்ட் இப்போ சில்வராவது இருக்கு அப்படின்னு சில்வர் டம்ளர்ல இருக்கிறத எடுத்து அவன் குடிச்சிட்டு அவன் வெளில வந்துடுறான். இப்போ 3வது சிஷியனை உள்ள அனுப்புறாரு. அவன் உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அவனுக்கு ஒரே கஷ்டமா போயிடுச்சு. என்னன்னா இந்த பக்கம் கோல்டு டம்ளர் காலியா இருக்கு, சில்வர் டம்ளர் காலியா இருக்கு, வெறும் பிராஸ் டம்ளர் தான் இப்போ நம்மளுக்கு பால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் வருத்தத்தோட என்ன பண்றான், அந்த பாலை குடிச்சிட்டு வெளில வரான். அப்போ 3 பேரையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறாரு, உங்களுக்கு நீங்கள் போய் பால் அருந்துட்டு வந்தீங்க, என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸு, யார் சந்தோஷமா இருக்கு? கோல்டு கிளாஸில் முதல்ல பால் குடிச்சவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஃபஸ்ட்டு அமிச்சிங்க, கோல்டு டம்ளரே கிடச்சிது எனக்கு, நான் ஜாலியாக குடித்தேன், சந்தோஷமாக குடித்தேன் அப்படிங்கிறான். அடுத்தவன், எனக்கு முதலே நீங்கள் அமிச்சிருக்கலாம் குருவே, நானும் கோல்டு டம்ளரில் குடிச்சிருப்பேன், எனக்கு சில்வர் தான் கிடச்சிது அப்படிங்கிறான். 3வது பையனை கேட்குறாரு, 3வது சிஷ்யனை கேட்குறாரு. அவன் சொல்கிறான், எனக்கு நீங்கள் ரொம்ப இது பண்ணிட்டீங்க, நீங்கள் என்னை கொஞ்சம் குறைச்சி இது பண்ணிட்டீங்க, எனக்கு நான் 3வது அமைச்சதுனால எனக்கு பிராஸ் தான் கிடச்சிது அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு 3 பேர் டம்ளர்லையுமே வச்சுருந்த பால் ஒரே விதமான பால் தான். ஆனால் உங்களுக்கு ஒரே பால் தான் எல்லாரும் அருந்துனீங்க. ஆனால் உங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. என்னன்னா உங்களோட மனசு அறிவுபூர்வமாக மட்டும்தான் யோசிச்சுது, ஞானமா யோசிக்கல. அறிவுங்கிறது பாத்திரத்தோட நின்றுடுச்சு. உங்களுக்கு ஞானம் வந்திருந்தா நீங்க அந்த பண்டத்தை பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸும். வாழ்த்துக்கள்.